84 டேஸ் ரீடிங் ஜேர்னியில் நம்ம 52வது பார்க்க போகிற புத்தகம் ரமாபாய் அண்ணலின் ஆன்மா. இந்த புத்தகம் ஜே.வி. பவார் அவர்கள் எழுதியிருக்காங்க. தமிழில் பா. பிரபாகரன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புத்தகம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட மனைவி ரமாபாய் பற்றின புத்தகம். நிறைய பேருக்கு அண்ணல் அம்பேத்கர் பற்றி தெரிஞ்சிருக்கும். அவரோட வாழ்க்கை என்ன இருந்தது, அவரோட அரசியல் பயணம், சமூக பயணம், இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அண்ணலுக்கு பக்கபலமாக இருந்த ரமாபாய் அவங்க என்னவா இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் இந்த புத்தகம் நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும். அவங்க எங்க இருந்து எப்படி அண்ணலோட வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த அந்த மன வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருந்தது, அவங்க வாழ்க்கையில் அவங்களோட குழந்தைகள் எப்படி இருந்தாங்க, அந்த குழந்தைகள் வந்ததுக்கும் அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளை எந்தெந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கும்போது ரொம்ப நமக்கு மனசு உருக்கிற ஒரு கதையாக இருக்கும். ரமாபாய் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது இவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு பார்ட்னர் யாருக்கு கிடைப்பாங்க அப்படின்னு பொறாமை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணல் அவர்களுக்கு இவங்க ஒரு சப்போர்ட்டிவ் நபராக இருந்திருப்பாங்க. இன்னொன்று, ரமாபாய் அவங்கள பற்றி நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருந்திருக்கு. அண்ணலுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குன்னா இவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்கான விமனாக இருந்திருக்காங்க. இந்த சமூகம் இத்தனை கட்டுப்பாடுகளை வச்சுருந்தா கூட அண்ணலோட வளர்ச்சிக்கும் அண்ணல் இந்த சமூகத்துக்கு இத்தனை விஷயங்கள் செய்யறதுக்கும் பக்கபலமாக இருந்த ரமாபாய் அவங்க ஒரு பெரிய அட்மைரிங் ஃபிகராக நம்ம முன்னாடி இந்த புத்தகம் படித்து முடிக்கும் போது நிற்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். நீங்கள் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நன்றி.